ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐபிஎம் டெக் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கமெண்ட் லைனில் எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இனி நம்ம அந்த வீடியோவில் MySQL ஒர்க் பெஞ்ச், அதாவது யூஐ மூலியமாக எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண டேட்டாபேஸை எப்படி யூஐ மூலியமாக கனெக்ட் பண்ணுறது, அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அந்த வேலை பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நான் வீடியோ போடாமல் இருந்துட்டேன். சம் பர்சனல் ரீசன்லாம் எனக்கு வீடியோ போட முடியாமல் போச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் நான். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எதுக்காகனா MySQL டேட்டாபேஸை யூஐ மூலியமாக கனெக்ட் பண்ணுறதுக்காக. அது மூலியமாக கனெக்ட் பண்ணுறதால நம்ம ஈஸியாக டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதாகட்டும், இல்லை டேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதாகட்டும், டேட்டா அக்சஸ் பண்ணுறதாகட்டும், அப்டேட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம கமெண்ட் லைனில் போய் கமெண்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது மூலயமா ஈஸியாக நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ் அக்சஸோ அப்டேட்டாக பண்ணிக்கிற முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வரும். இதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக கம்யூனிட்டி டவுன்லோடுக்கு வந்துருச்சு. இங்கே என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு macOS அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிச்சு. இன்கேஸ் உங்களுக்கு விண்டோஸ்க்கு வேணுனாலோ, இல்லை உபுண்டுக்கு வேணுனாலோ, இல்லை ஃபெடோரா இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. எது தேவையோ அது தகுந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேர்ஷன் வந்துட்டு நான் என்னோடது வந்துட்டு M1 சிப் அப்படிங்கிறதால ARM64 பிட்டை நான் எடுத்துக்கிறேன். நான் இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதே ப்ரொசீஜர் தான் சேம் டு விண்டோஸுக்கும். நம்ம செலக்ட் பண்ணுற வேர்ஷன் மட்டும்தான் மாறும். இங்கே நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தேவையான விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். என்னோடது macOS அப்படிங்கிறதால நான் macOS செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஆல் இல்லாமல் ARM64 பிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டவுன்லோடு கிளிக் பண்ணுறேன். இங்கே சைன் அப் பண்ணிங்கன்னு கேட்குது. இது தேவையில்லை, நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. இங்கே நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வரும். இந்த அப்ளிகேஷன் ஒர்க் பெஞ்சை MySQL ஒர்க் பெஞ்சை இப்போ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணும். இப்போ மூவ் பண்ணியாச்சு. அதுக்கான சோர்ஸ் ஃபைல் எல்லாமே காப்பி ஆகுது அப்ளிகேஷன்ஸ்குள்ளே. ஒன்ஸ் காப்பி ஆயிடுச்சு அப்படின்னாவே இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இந்த பீஸில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படிங்கிற கணக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ஓப்பன் இட், ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வியூ இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ப்ளஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன கனெக்ஷன் நேமோ அதை கொடுக்கணும். லோக்கல் கனெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேமு உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு லோக்கல் கனெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதோட ஹோஸ்ட் நேம் வந்துட்டு 127.0.0. இது வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற கணக்கு வரும். இந்த டிஃபால்ட் போர்ட் நம்பர் 3306 அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் போர்ட் நம்பரு. நம்ம யூசர் நேம் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ரூட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம். யூசர் நேம் வந்து ரூட்டுங்கிற டிஃபால்ட் எடுத்துக்கும். பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகும். இன்கேஸ் அதை தவிர வேறு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காது, எரர் அடிக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டோர் கீ செயின் அப்படிங்கிற லொக்கேஷனில் நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தனோ அதை நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன். இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். கனெக்ட் எனிவே. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி MySQL கனெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டாபேஸ் வந்துட்டு இந்த ஒர்க் பெஞ்சில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் டெஸ்ட் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக நீங்கள் ஓகே கொடுக்கும்போது ஏதாச்சும் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டைம் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டேட்டாபேஸை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டேன். இப்போது ஒரு நியூ கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக டேட்டாபேஸ்க்குள்ளே போயிடும். இப்போது இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே வந்துட்டு கனெக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது இதுக்குள்ளே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கமெண்ட் லைனில் கிரியேட் டேட்டாபேஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் லைன் டைப் பண்ணோம். பட் இங்கே அப்படி கிடையாது. ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஸ்கீமா அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஸ்கீமா கிரியேட் பண்ண போறீங்களோ அதை கிரியேட் பண்ணாலே போதும். டெமோ அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு
இங்கே அப்ளைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெமோ அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். டேபிள் வந்துட்டு நம்ம 2 வழியில் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு யூஐ மூலியமாக கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கமெண்ட் லைனில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் கமெண்ட் லைனில் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கிரியேட் டேபிள் டெமோ டேபிள் ஆஃப் ஐடி வந்துட்டு இன்டீஜர் auto increment not null auto increment comma name where care of 20 not null அப்புறம் primary of id. இப்போ டைப் பண்ணியாச்சு கமெண்ட் லைன்ல. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஓகே சாரி கிரியேட் ஆயிடுச்சு. 2 டைம் கிளிக் பண்ணதால எரர் அடிக்குது. டெமோ டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபெச் ஆகி வந்துடும். இப்போ இங்கே ஒரு டேபிள் இருக்கு. இதில் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ். இதில் நம்ம வந்துட்டு நேம் ஐடி மட்டும் தான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் இன்டூ என்ன ஃபீல்ட் நேமோ அந்த ஃபீல்ட் நேமு ப்ளஸ் அதுக்கான வேல்யூ நம்ம கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம நேம் ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு டெக் அப்படின்னு வச்சுருக்கேன். தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன். இப்போ ஐபிஎம் டெக் தமிழ் அப்படிங்கிறத 3 செட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ரோவாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐபிஎம்ங்கிறது ஒரு ரோ, டெக்குங்கிறது ஒரு ரோ, தமிழ் அப்படிங்கிற ஒரு ரோ. இப்போ நான் ஏன் ஐடி கொடுக்கல அப்படின்னா நான் ஆல்ரெடி போட்டது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ல போட்டிருக்கேன். நான் நேம் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஐடி கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நான் அப்ளை அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா அதுக்கான கொரி இங்கே கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க. இன்சர்ட் இன்டூ டெமோ டெமோ அப்படிங்கிறது வந்துட்டு டேட்டாபேஸ் நேமு, டெமோ டேபிள் அப்படிங்கிற டேபிள் நேமு, நேம் அப்படிங்கிற ஃபீல்டு. அதான் ஏற்கனவே சொன்னேன் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். அதனால இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வேல்யூ 3 ரோ கிரியேட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே செலக்ட் டேபிள் போட்டுக்கல, செலக்ட் ஸ்டார் ஃபார்ம்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தேன் அப்படின்னா ஐடி ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஐபிஎம் டெக் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்துட்டு யூஏல கிரியேட் பண்ணுறது. இது மூலியமாக நம்ம இன்கேஸ் நம்ம எடிட் பண்ணா கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஐபிஎம்ங்கிறத ஐபிஎம் டெக் தமிழ் அப்படிங்கிறத கூட நம்ம இங்கே இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே எனக்கு அப்ளை ஆகிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரோ வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. இது மாதிரி ஈஸியாக யூஎல் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிறது. நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க முடியும், அப்டேட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நமக்கு தேவையில்லை டேபிள் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ராப் டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ட்ராப் ஆகிடும். இல்லை எனக்கு தேவையான விஷயங்கள் ஆல்டர் அந்த பர்டிகுலர் டேபிளை ஆல்டர் பண்ணணும், ஐடி நேம் மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஏஜ் அப்படிங்கிறத வைக்கணும், இல்லை வந்துட்டு ஜெண்டர் அப்படிங்கிறது ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க வச்சிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இப்படி பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் பெஞ்ச் மூலியமாக எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் டேபிள் ரோ அப்படி அப்டேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிக்காக பார்த்தோம். ஃபியூச்சர் டேஸில் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கறதுக்கான சிச்சுவேஷன் கிடச்சினா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோஸில் பைத்தான் வச்சு எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது, அது மூலியமாக டேபிளில் இருக்க ரோ எல்லாத்தையும் ஆக்சஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.